மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் என்ன பண்ண? அது உன்னை வாழ்த்தி பாடுறது, நீயே குத்தாட்டம் போடுற. அப்போ உன்னுடைய தரம் என்னன்னு தெரிஞ்சுக்கும். நீ எங்களை விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிட்டன்னா என்னை போன்ற அதிமுக காரெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. தம்பி விஜய்க்கு இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். ஒரு ஆர்ப்பாட்டம்னா குரல் கொடுக்கறது கிடையாது, ஒரு போராட்டம்னா அறிவிக்கிறது கிடையாது, பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறது கிடையாது. ஃபுல் மப்பில் இருக்கிற நீ உன்னை எதிர சேர்த்துக்கிறது செங்கோட்டையா? ஒருத்தர் வீட்டை சாப்பிட்டுட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கிட்ட போய் வாழாட்டினா அதை எந்த விதத்தில் சேர்த்துக்குது? திருச்செங்கோடில் ஆர்எஸ் பாரதி அதிமுக பொதுச் செயலர் தரமற்ற முறையில் விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். அறிவாலய நாயே, அடக்குடா வாயே. காங்கிரஸ் கூட்டணி இங்கேருந்து வெளியில் போச்சு அப்படின்னா வெற்றியும் கிடைக்காது, அவங்களுக்கு சீட்டும் கிடைக்காது. விஜய் கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்த உடனே இவங்களுக்கு பயம். அந்த பயத்தின் காரணமாக காங்கிரஸுக்கு இவர் எச்சரிக்கை ஒரு இளைஞர் மக்களுக்காக பணியாற்ற வரோம். காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் எனக்கு அப்படியாடா அப்பா காங்கிரஸ் காஞ்சி போய் கிடக்குது. வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அதிமுகவை ரொம்ப விமர்சனம் செஞ்சு வர்றார் சார். பாஜக மற்றும் பிறர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக விமர்சனம் செஞ்சுருக்கார் சார். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் விஜய் பொதுவெளிக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தலைவா, அந்த படத்துக்கு நீயும் உங்கள் அப்பனும் போய் அம்மா காலில் விழுந்தீங்களே, 2 பேரும் அதை ஞாபகப்படுத்திப்பார். அதே மாதிரி கரூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்றத்தில் உனக்காக பேசினது எடப்பாடியார்ன்றதை நினச்சிப்பார். இப்படி இருக்கிற டைமில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் என்ன பண்ண? குத்தாட்டம் போட்டேன். அது உன்னை வாழ்த்தி பாடுறது, நீயே குத்தாட்டம் போடுற. அப்போ உன்னுடைய தரம் என்னன்னு தெரிஞ்சுக்கும். 41 பேர் கரூரில் இறந்துடுறாங்க. ஏர்போர்ட்டில் பத்திரிகைக்காரர்லாம் உன்னை கேட்குறாங்க, துணியக்கான துண்டக்கான ஓடினவன் பத்திரிகையாளர்களை மீட் பண்ண தகுதி இல்லாதவன் நீ எங்களை விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிட்டன்னா அது என்னை போன்ற அதிமுக காரெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. தம்பி விஜய்க்கு இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். அவன் கட்சி ஆரம்பித்து இந்த 3 ஆண்டு காலத்திலே சொல்ல வரேன். எவ்வளவோ தமிழக பிரச்சனைகள், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, மருத்துவர்கள் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை, இப்படி பொது பிரச்சனைகளுக்கு எதுக்கும் நீ குரல் கொடுக்கல. ஒன்றே ஒன்று செஞ்ச, பரந்தூருக்கு மாடி பஸ்ஸில் ஏறி நின்றுக்கிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்தேன். கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் குடிச்சு செத்த ஒரு இதுக்கு நீ போயிட்டு வந்தியே. உன்னால் நிகழ்ந்த கரூர் 41 பிரச்சனைக்கு நீ அங்கே நீ செயல்படுத்தியிருக்கணும்ல. இது எதுக்குமே தகுதி கிடையாது. ஒரு ஆர்ப்பாட்டம்னா குரல் கொடுக்கறது கிடையாது, ஒரு போராட்டம்னா அறிவிக்கிறது கிடையாது, பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறது கிடையாது. ஃபுல் மப்பில் இருக்கிற நீ எங்கள் பொதுச் செயலாளரை பற்றியோ எங்கள் இயக்கத்தை பற்றியோ விஜய் இனிமே பேசுறது உனக்கு அருகதை கிடையாது. இதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். செங்கோட்டை கோயம்புத்தூரில் விஜய் வந்தனால பயந்துக்கிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம் செய்கிறாருன்னு சொல்லியிருக்காரு சார். 9 தடவை எம்எல்ஏ வந்தாலும் அம்மா உன் மனைவி இன்னொருத்தர் மனைவியை கூட தொடர்பில் இருக்கிறத தெரிவித்ததால் உன்னை மந்திரி பதவி எடுத்து வச்சாங்க. எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுத்து உனக்கு தகுதி கிடையாது, அம்மா விலக்கி வச்சாங்க. அப்படியாப்பட்ட உன்னை மந்திரியை ஆக்கி அழகு பார்த்தவர் எடப்பாடியார். அதுக்கு நீ நன்றியாக இருக்கணும். உனக்கு நீ சீனியராக இருக்கலாம். ஆனால் தைரியத்தோட இந்த கட்சியை, இந்த ஆட்சியை 100 நாள் நிலைக்குமா? புரட்சித் தலைவருக்கு எப்படி விமர்சனம் வந்ததோ அதே போல தான். எப்படி வழி பாருங்கள் வருது. இது ஜனநாயக கட்சின்றதுக்கு வாரிசு கட்சியே இல்லை, இதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமானது. இதே தான் எடப்பாடி பழனிசாமிக்கும். சாதாரண விவசாயி, சாதாரண ஒன்றிய இப்படி படிப்படியாக அமைச்சராகி அதுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு அப்புறம் இந்த கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் சமாளித்து காட்டுக்குள்ளே நெருப்பாற்றில் நீந்தி வர மாதிரி எடப்பாடி பொதுச் செயலாளராகி முதலமைச்சராகி இந்த கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றிட்டு வந்திருக்கார் இந்த 10 வருஷமாக.
இதை வந்து நன்றியோடு நினைக்கணும். உன்னையும் அமைச்சராக்கி அழகு பார்த்தார். உனக்கு நன்றின்றதே கிடையாது. ஒருத்தர் வீட்டை சாப்பிட்டுட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கிட்ட போய் வாழாட்டினா அதை வந்து எந்த விதத்தில் சேர்த்துக்குது? உன்னை எதிர சேர்த்துக்குது செங்கோட்டையா? என்ன கேட்டாரோ சொல்லுங்கள் இப்போ அந்த கேள்வியை. தோல்வி பயத்தினால. தோல்வி பயம். யாருக்கு தோல்வி பயம்? யாருக்கு தோல்வி பயம்? உன் கூட அன்றைக்கி 3000 பேர் கட்சி விட்டு போகிறேன் எழுதி கொடுத்தாங்க. அடுத்த நாளே நீ அசிங்கப்பட்டிருக்கணும். அடுத்த நாளே எடப்பாடியோட மன்னிப்பு கட்டி எழுதி வச்சு சேர்ந்துக்கிறாங்க. தோல்வி பயம் யாருக்கு? நீ இருக்கிற அந்த தொகுதியில் தனியாக செங்கோட்டையன்னு சொல்லிட்டு கூட்டம் போடு. டிவிக்கேன்னு கூட்டம் போட்டால் அந்த சின்ன சில்லற பசங்கள்லாம் வந்து உன்னை கேவலப்படுத்துதுங்க, அசிங்கப்படுத்துதுங்க. உன்னுடைய வயசுக்கும் தகுதிக்கும் நீ இருக்கலாமா? பணம் இந்த கட்சியை வச்சு பணம் சம்பாரிச்சிட்ட, மந்திரின்ற பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்ட, விட்டுட்டு போ. நீ செஞ்ச தவறுக்காக உன்னை கட்சியை விட்டு எடுத்தார். நீ இப்போ சொல்கிற அவருக்கு பயம் வந்துடுச்சு. யாருக்கு பயம்? அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியெல்லாம் உன் பேச்சு கேட்குமா? உன்னுடைய தொகுதியிலே இந்த தடவை என்ன உனக்கு தோல்வி நிச்சயம். இதுதாங்க செங்கோட்டையன் நான் சொல்கிற பதில். அதிமுக பொதுச் செயலாளர் வந்து திமுக ஊழல் கட்சின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். அதுக்கு திருச்செங்கோடில் ஆர்எஸ் பாரதி வந்து அதிமுக பொதுச் செயலாளர் தரமற்ற முறையில் விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? முதல் வார்த்தையே சொல்கிறேன், அறிவாலய நாயே, அடக்குடா வாயே. யாரை பார்த்து என்ன குறை சொல்கிற? அன்றைக்கி வந்து செங்கோட்டையன் தான் காப்பாற்றுற இன்னொருத்தர் பேரை சொல்ல. ஏண்டா முத்துசாமிக்கு கூட இருந்தாரு சொல்லு. அதே முத்துசாமியை போய் கேளு. இது வந்து கேஸ் நடத்தி இவர் வந்து இதில் உட்படலைன்ற மாதிரி தீர்ப்பு வந்தாச்சு. நான் சொல்கிறது என்ன? இது இப்போ ஒருத்தர் சொல்லுவார் பாரு, உன் கட்சியில் இருக்காரு, அவர் சொல்லுவார், அதை கேட்டுக்கோ, அது பள்ளி சொல்லு. 2G ஸ்பெக்ட்ரத்தில் கோடிக்கணக்கான பணம் பெட்டி பெட்டியாக அறிவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அட்டை பெட்டிகளில் இந்த கார்பரேட்டட் பாக்ஸஸ்ல இதை கொண்டு போற பல நேரங்களில் சாதிக் பாலா வந்திருக்கிறார். அறிவாலயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இரவு 10 மணிக்கு மேல் குறிப்பிட்ட நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கும் சாட்சியம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு கோடிக்கணக்கிலே பணம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி வெளிவந்து விடும் என்று அந்த அச்சம் காரணமாக இந்த கொலையின் பின்னணியை ஆராய வேண்டும். எதற்காக சாதிக் பாட்சாவை கொலை செய்தார்கள்? இந்த கொலை எதற்காக செய்தார்கள்? யாரை பாதுகாக்க செய்தார்கள்? ஜாஃபர் சேட்டை மட்டுமா அல்லது கலைஞர் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை காப்பாற்றமா? அண்ணா நகர் ரமேஷ் கொலை, இதை நாங்கள் சொல்ல வருவோம்ல. அப்போ எதையும் நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இன்னும் சொல்ல போனால், அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி கலைஞர் கருணாநிதி காலத்தில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இது பிடிக்கலை. ஒரு தகுதியும் இல்லாத கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு மாணவர் உதயகுமார் என்றவர் என்ன பண்ணியிருக்காரு, கழுத்தில் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலம் விடுறார் அந்த கல்லூரிக்குள்ளே. இதை கேள்விப்பட்ட கருணாநிதி அடுத்த நாளே அந்த மாணவன் உதயகுமார் அந்த குளத்தில் பிணமாக கிடக்கிறார். அவங்க அப்பா அம்மா வந்து ஐயோ எங்கள் பையன் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அவங்களையே பிரசாட்சியாக ஆக்கிறேன். அடுத்த நாள் அவங்க ஸ்டேஷனில் வரும்போது என் பையன் மாதிரி இருந்து ஏதோ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கொலை நிரூபிக்கப்படாமலே போயிடுச்சு. அண்ணா நகர் ரமேஷ் கொலை நிரூபிக்கப்படாமலே போயிடுச்சு. அதே மாதிரி சாதிக் பாட்சா கொலை நிரூபிக்கப்படாமல், இது நான் சொல்லலை, இதெல்லாம் கொலைன்னு சொல்லிட்டு இப்போ உன் பக்கத்துலேயே உட்காந்து வை கோபால்சாமி எந்த தமிழண்டா அவங்களோட தமிழ் உணர்வே செத்து போச்சான்னு கேட்டார் பார் வை கோபால்சாமி. அவர் சொன்னது, நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதிக்கு நீ இன்னும் கலர்னா எங்ககிட்டையும் விஷயங்கள் இருக்குது, நாங்களும் வெளிப்படுத்துவோம், அதை தயாராக இருக்கிறோம். ஆனால் அமைச்சர் ரகுபதி வந்து காங்கிரஸ் கூட்டணி இங்கேருந்து வெளியில் போச்சு அப்படின்னா வெற்றியும் கிடைக்காது, அவங்களுக்கு சீட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காருண்ணே. அவங்களுக்கு கூட்டணி பயங்க. அதிமுக தனித்து நிற்கிற தைரியம் எப்பவுமே இருக்குது. இன்றைக்கும் திமுகவை சொல்கிறேன், உன் கூட்டணியே விட்டுடு, அதிமுக கிட்ட தனித்து போட்டி வா, நாங்களும் கூட்டணி விட்டு வரோம், நீ வந்து தனித்து போட்டியிட்டு பாரு. விஜய் கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்த உடனே இவங்களுக்கு பயம். அந்த பயத்தின் காரணமாக காங்கிரஸுக்கு இவர் எச்சரிக்கை விடுற விதமாக, புரிஞ்சுக்கிட்டீங்களா, எச்சரிக்கை விடுற விதமாக நீங்கள் உங்களுக்கு சீட்டும் கிடைக்காது எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பேசுகிறாருங்க. இன்றைக்கு
நீங்கள் திமுக ஆட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பங்க, பையனுக்கு 25 வயசு, அந்த பொண்ணுக்கு 21 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை. அந்த பொண்ணையும் கொலை பண்ணி 3 சாக்கு மூட்டையில் அடைச்சி பள்ளிக்கரணை குப்பை தொட்டிலையும், நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த 3 இடமும் இந்திரா நகரில் ஒன்றும் இன்னொரு இடத்துல ஒன்று, அந்த பாடியை அங்கங்கே போட்டோம். காவல்துறை என்ன செய்யுது? பெட்ரோல்னு வச்சுருக்க, அது என்ன பண்ணுது? அப்போ உன்னுடைய ஆட்சி அவலம் இதெல்லாம். காவல்துறை உன் கட்டுப்பாட்டு கீழே தானே இருக்குது, ஸ்டாலின் கட்டுப்பாட்டு கீழே. என்ன ஆட்சி இது? இங்கே செக் போஸ்ட், வேளச்சேரி செக் போஸ்ட், உணவு டெலிவரி பண்ண வந்த பையங்க ரீல்ஸ் போகிறதுக்கு அந்த பையனை அனாவசியமாக வெட்டுறாரு. உன் காவல்துறை என்ன தான் பண்ணுது? உன் ஆட்சியில் சிறந்த மாநிலமாக நிகழுதுன்னு சொல்கிறேன். எந்தெந்த கொலை நிகழுதோ, எங்கெங்கே போதை கலாச்சாரம் இருக்கோ, எங்கே விற்பனை ஆகுதோ அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, படத்தை வெளியிறதில்லை. செய்கிறது எல்லாமே திமுககாரன். இன்னும் குற்றம் செஞ்சால் நாங்கள் இரும்புக்காரம் கொண்டு அடக்குவோம்னு முதலமைச்சர் சொல்லி. இரும்புக்காரமா? துருப்பிடிச்சு போச்சே உன் இரும்புக்காரன் தான். உன் இரும்புக்காரன் என்ன பண்ணுச்சு? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு சார், அந்த சார் எங்கே நாமக்கல்லில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடு, எத்தனையோ கிட்னி. அவங்க யாருன்னு உனக்கு தெரியும். திமுக இதில் உட்பட்டுருக்குது, அந்த எம்எல்ஏவே அந்த தெரிய வருது. அவங்களுடைய படம் எங்கே? இதெல்லாம் நியாயமான கேள்வி தானேங்க. இது நிகழ்ந்தது. ஏன்னா முதலமைச்சரே நான் பாருங்கள் எப்படி இருக்கேன், பொழுது போய் பொழுது விடிஞ்சா நம்ம கட்சிக்காரங்க, கட்சியின் மூத்தவர்கள் என்ன செஞ்சு இருப்பாங்களோன்னு வருத்தமாக இருக்குது. என் கண்ணை பாருங்க, நான் தூக்கமே இல்லை, என் உடம்பு பாருங்க நான் எப்படி போயிட்டு வந்துட்டு ஸ்டாலினே வாக்குமூலம் கொடுக்குறாரு. இப்போ நீ ஆட்சி நடத்துகிற விதம் தான் என்ன? சுதந்திர தினம் என்றைக்குன்னு தெரியாது, குடியரசு தினம் என்றைக்குன்னு தெரியாது, 87-9 அது எத்தனை எம்எல்ஏ கூட்டி பார்க்க சொல்லவும் தெரியாது. யாராவது பேர் வைக்க சொன்னால் முஸ்லீம் பையனுக்கு கருணாநிதினு பேர் வைப்பேன். இப்படி செயல்படாத ஒரு பொம்மை முதல்வரை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடு பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்டாங்க. எல்லா அரசு துறையை சார்ந்தவங்க ஏதாவது புதுமையாக செய்வார், நமக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்றைக்கி வீதியில் இறங்கி போராடுற நிலைமையை வச்சுருக்க. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. கல்வி கடன் ரத்து, டோல்கேட் இருக்காது, 70 ரூபாய்க்கு பெட்ரோல் தரோம், இப்படி ஏகப்பட்ட பொய்யான வகை. எதை செயல்படுத்த? மாணவர்களை கல்வி கடன் ரத்து நம்பி ஓட்டு போட்டாங்க. நீ என்ன செயல் பண்ண? எதுவுமே செயல்படுத்தலையே. பொய்யான வாக்கு ஆட்சிக்கு வந்துட்ட. இன்றைக்கி உன் முகமுடி கிழிஞ்சிச்சு. அதிமுக சார்பாக முதற்கட்ட 2ஆம் கட்ட 2 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குறுதியை விமர்சிக்கிற விதமாக அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு, இது எதுவுமே நிறைவேற்றப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீட்டை ஒழிப்பேன் அப்படி இப்படி எவ்வளவோ பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்கிறாரு. அதாவது ஒரு பெண்களுக்கு மட்டும் பேருந்தில் இல்லை, ஆண்களுக்கும் குடும்ப தலைவிக்கு 2000. இவங்க சொன்னாங்க அதாவது அனைத்து மகளிருக்கும் 2000. நீ தகுதி பார்த்து அப்படின்னு சொல்கிற. தகுதி பார்த்துன்னும் போது பக்கத்து வீட்டில் தகுதியோட ஒரு பொண்ணுக்கு நீ 1000 ரூபா கொடுத்துட்ட. இந்த பக்கத்து வீட்டில் அவன் ஆம்பளை உதைக்கிறான். இவனுக்கு என்ன தகுதின்னு முதலமைச்சருக்கு தெரியுது பாரு. எந்த தகுதியை பார்க்குற? எங்கள் எடப்பாடியார் சொல்லியிருக்கார், அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் அந்த குடும்ப தலைவிக்கு. எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நீ சொன்னது அனைத்து மகளிருக்கும், இவர் சொன்னது குடும்ப அட்டை வைத்திருக்கிற பெண்களுக்குன்னு. நான் இப்படி இதில் மாறுதல் எவ்வளோ இருக்குங்க. 5 வருஷத்துக்கு கடைசியாக தேர்தல் வந்துச்சே அப்படி சொல்லிட்டு எவ்வளோ நிறைய திட்டங்கள் ஓடி போய் திறக்கிறது வாக்கு பொறுக்கிறதுக்கு. யாரும் ஏமாற மாட்டாங்க. ஸ்டாலின் கடைசி வருஷம் படுக்கிற கல்லூரி மாணவிக்கு 10 லட்சம் லேப்டாப் தரேன். ஆனால் அம்மா ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் 10th படிச்சுட்டு போன உடனே லேப்டாப் தராங்க. அதில் அவங்க உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து அவங்க நிறைய படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி விஞ்ஞான உலகமாக ஆகிப்போச்சு, இவங்களுக்கு லேப்டாப் அவசியம். கடைசி வருஷம் படிக்கிற மாணவி அந்த பொண்ணு லேப்டாப் இல்லாமையா இருக்கும்? அந்த பொண்ணுக்கு திரும்பவும் கொடுக்குற. அதில் உன் படத்தையும் உங்கள் ஒப்பம் படத்தையும் எடுத்து வாங்கின உடனே அதை சுரண்டுறான். அது ஓப்பன் பண்ணால் முன்னாடி பாட்டு வருது, அதையும் டெலீட் பண்ணோம். அசிங்கமாக இல்லை? நாங்களும் கொடுத்தோம். அப்படியா? அதானே அம்மா சொன்னாங்க. அம்மா வழி வந்தவர் தானே எடப்பாடி. வீட்டுக்கு ஆடு மாடு கோழி.
அதே மாதிரி மகளிருக்கு உதவித்தொகை, தொட்டில் குழந்தை திட்டம், நீர் மேலாண்மை திட்டம், அம்மா உணவகம். யாரை பார்த்து யார் காப்பாற்றிக்கிறது? அம்மா உணவகம், புரட்சித் தலைவர் சத்துணவு திட்டம், இப்படி எல்லாம் மக்களுக்கு நேரடியாக சென்றடைகிற திட்டங்களை தான் எடப்பாடியார் திட்டங்களாக உறுதிமொழியாக கொடுப்பார். இதை வந்து இப்போ நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நாங்கள் செய்வோம். ஏன்னா எந்தவித வருமானம் இல்லாத போதும் நாங்கள் செஞ்சோம் பாருங்கள். அதான் ஒவ்வொரு பொங்கலுக்கும் 1000 ரூபாய் எடப்பாடியார் பதவியேற்ற காலத்திலிருந்து சிறப்பு தொகுப்பு, 16 வகையான சிறப்பு தொகுப்பு. நீ என்ன பண்ண? இப்போது அவர் 2500 ரூபா கொடுத்தார் பொங்கலுக்கு. பொதுமக்கள்கிட்ட நீ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுகிற, இன்னொரு 1500 கொடுத்துருந்தா 5000 ரூபா கொடுக்குன்னு தானே சொன்னோம். 2500 1000 4000 தானே ஐயா. ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் ஸ்டாலின் சொல்கிறாரு 2500 மேலே 1000 சேர்த்து 5000 ரூபா கொடுங்கன்னு சொல்கிறேன்னு. நீ கொடுக்க வேண்டியது தானே? நீ கொடுத்து எவ்வளோ கொடுத்த? 3000 ரூபா. அதாவது இன்னி ஆட்சி ஆண்ட காலத்து முதல் தடவை கொடுத்து என்னாச்சு? ஒழுகிற வெள்ளமோ ஒரு அடி கரும்போ எதுவும் சிறப்பு தொகுப்பு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் புழு பூச்சி பூத்து போய் எல்லாம் நடு ரோட்டில் வீசி எறிஞ்சவொடனே இப்போது சட்டமன்ற தேர்தல் வருது, 3000 கொடுத்த ஒரு முழு கரும்பு. எடப்பாடியார் பீரியடில் தான் 2 புயல், வறட்சி நிவாரணம் கொடுத்ததா எந்த மாநிலத்தையும் கிடையாது. எடப்பாடியார் மட்டும்தான் வறட்சிக்கே நிவாரணம் கொடுத்தவர், வெள்ள நிவாரணம் கொடுத்தவர். நீ வெள்ள நிவாரணம் கொடுக்குற இடத்துல ஸ்டாலின் பேசுகிற வறட்சி நிவாரணம் எதுவுமே பேச தெரியாது, செயல்படுத்த தெரியாது. இப்படி கேடுகட்ட அரசை நாம் இந்த மக்கள் ஏற்படுத்தினா இந்த மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின். அதனால் இப்போ ஒரு ஜோக்கர் விஜய் விளையாடிங்கிறார். என்ன, இவர் வந்து வெளியே யாரையும் பார்க்க மாட்டார், பேட்டி கொடுக்க மாட்டார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தற்குறி வச்சுக்கிட்டு இந்த அவர் ஒருத்தர் ஜோக் விளையாடுங்கிறார். இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அதாவது நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா நடிப்பார்னு சொல்லாதீங்க. நல்ல நடிகர் கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இருக்காங்க. கமலஹாசனே இப்போ அறிவாலயத்தில் போய் வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டு வாசல் பெருக்கிட்டு இருக்காராம். என்ன, நீ ஒன்றும் அதே மாதிரி வேறு வேலை வாங்கிக்கோ. வெளிநாட்டில் இருந்து ஆரோக்கியசாமி, என்ன ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி ஏதோ, அவங்ககிட்ட வெளிநாட்டு பணம் வருதான், அதுக்கே விசாரணை நடந்துட்டு இருக்குது. நீ என்ன அப்படியே தியாகம் பண்ண வந்துட்டியா? உங்கள் அப்பா சொல்கிறேனே, உங்கள் அப்பா சொல்லுவார், காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி கொடுக்கலான்னு நினச்சோம். ஒரு இளைஞர் வந்து மக்களுக்காக பணியாற்ற வரோம், காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் எனர்ஜி. அப்படியாடா அப்பா, காங்கிரஸ் காஞ்சி போய் கிடக்குது. அதுக்கு அடுத்த நாள் செல்ல பெறதுக்கு அறிக்கை விட்றான், நீ ஒன்றும் எனக்கு எனர்ஜி கொடுக்க வேணாம், நாங்கள் பூஸ்ட்டு ஆர்லிஸ் கொடுத்துட்டு ஹெல்த்தியாக தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கேவலமான ஆட்டம் ஆடிங்கிறீங்க. என்ன, இந்த ஆட்டெல்லாம் வந்து தேர்தலுக்கு செல்லாதுப்பா, வாக்கு அரசியலுக்கு செல்லாது. நீ 250 கோடி 300 கோடி விட்டுட்டு வரேன்னா ஒன்று செய்யணும். புரட்சித் தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய படம் ரிலீஸ் ஆன உடனே அன்றைக்கி வந்து 3 ரூபா 5 ரூபா டிக்கெட்டு தான், 75 பைசா 3 ரூபா 5 ரூபா இப்படி தரம். அது தன்னுடைய ரசிகர்கள் பார்க்க முடியாமல் ரத்தத்தை விற்றுட்டு வந்து படம் பார்ப்போம். இது அறிஞ்ச புரட்சித் தலைவர் ஒவ்வொரு மன்றமாக ஒரு ரசிகராக தேடி பிடிச்சி அவங்களுக்கு காசை கொடுத்துறாரு. தானே காசை கொடுத்து இங்கே வேணால் பாருங்கள், அதுக்காக ரத்தத்தை விற்காதீங்க. நீ தியாகியாச்சாடா, நல்லவனாச்சு. உன்னால் படம் எடுக்கப்பட்டவங்களாம் வீதியில் நீ உனக்கு வந்து சேர்ந்து போச்சு 200 கோடி 150 கோடி 300 கோடின்னு. அந்த ப்ரொடியூசர்லாம் நாசமாக போய்கிட. அவங்களுக்கு என்ன நீ கை தூக்கி விட்ட? புரட்சி தலைவர் காலத்தை அந்த சினிமா துறையை நினச்சிப்பார், எத்தனை பேருக்கு அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு. தன் ரசிகர்களுக்கும் பண்ணார், நீ ஏன் பண்ண? இப்போது ஒரு 5 நாளைக்கு உன்னுடைய ரசிகர் பட்டாளம் இருக்குல்ல, மன்றங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் 150 ரூபா டிக்கெட்டு நீ கொடுக்குறேன், ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கூட. அவன் 1500 3000 4000 சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கி கொடுத்து பார்க்குறானுங்க. இதுவே ஊழல். அதிமுகவை ஊழல்னு சொல்கிறேன். செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தவன் தானே, அப்போ அவன் நல்லவனோ? இல்லை ஞானஸ்தானம் பண்ணிடுவியா உங்கள் கட்சிக்கு வந்துட்டா? அடக்கி வாசிக்கணும். புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மாவால்
காக்கப்பட்ட 30 ஆண்டுகள் காக்கப்பட்ட இயக்கம். 10 ஆண்டுகால எடப்பாடி பழனிசாமி வீறு கொண்டு இந்த இயக்கத்தை நடப்போடுற ஒரு இயக்கம். தொண்டர்கள் இருக்கிறோம், இளைஞர்கள் இருக்கிறோம், புரட்சித் தலைவர் காலத்து ஆளுங்க இருக்கிறோம். இந்த இயக்கம் அவ்வளோ சுலபமாக உங்களுக்கெல்லாம் விலை போகாது. மீண்டும் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி ஆட்சி சீரும் சிறப்புமாக இந்த 2026 அமையும். 2026 சேகர்பாபு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. 234 தொகுதியில் நாங்கள் 34 நிச்சயம் வெல்லுவேன்னு. அதுதான் அமையும். அதனால் எங்கள் கட்சிக்கு நல்ல எழுச்சியான வரவேற்பு இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிற வந்து சிபிஎம் கட்சி வந்து ரெட்டை இலக்கில் தான் எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. விசிகா கட்சி வந்து எங்களுக்கு வந்து தென் மாவட்டங்களில் சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் கூட்டணியும் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. திமுக கூட்டணி உடையுதானே? அது வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற தத்துவம் இருந்தோம். கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் போனது சொற்ப ஆண்டு காலம். மதவாத கட்சின்னு சொல்லிட்டு சொன்ன திமுக பிஜேபியோட 5 ஆண்டு காலம் தள்ளிச்சு. ஸ்டாலினுடைய அத்தை வீட்டுக்கார் மாமா இலாக்கா இல்லாத மந்திரியா முரசொலி மாறன் ஃபாரினில் போய் இலாக்கா இல்லாத மந்திரியா, ஏன்னா இவங்க வீட்டிலேருந்து பணத்துக்கு கைவிட்டு பணத்தை எடுக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட புத்தி உள்ளவங்க. இல்லைன்னா பாருங்கள், இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை தடவை வெளிநாடு சுற்றுப்பயணம் இதுலேயே அனுபவிச்சிடணும். இன்றைக்கி கூட ரேக்கோ என்ற நிறுவனம் வெளிநாடு முதலீடு பிறகு 27ஆம் தேதி போகிறான்னு நினைக்கிறேன். அந்த ரேக்கோ நிறுவனம் இந்தியாவிலேயே இருக்க, தமிழ்நாட்டில் இருக்க. அது வாஷ் மிஷின். அங்கே போய் 10 நாள் டூர் போய் மனைவியோட புறாவுக்கு தீனி போகிறதும் தீவனம் போகிறதும் சைக்கிள் ஓட்டத்துக்கு காமிக்கிறதுக்கா நீயும் ஒய்ஃபும் இப்படி கை காட்டி ஃபோட்டோ எடுத்து ஃபோர்ஸ் கொடுப்பீங்களா? அதுக்கா? அதிமுக எடப்பாடியார் ஆட்சியில் நிகழ்த்தி விட்ட செயலெல்லாம் நீ ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு உங்கள் அப்பா பேரை வச்சு அந்த ரேக்கோ நிறுவனம் இங்கேயே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்து. எடப்பாடியார் ஒரே அந்த 4 ஆண்டுகளில் ஒரே தடவை அங்கேருந்து வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு கால்நடை பூங்கா நீ அதை செயல்படாமல் நிறுத்தி வச்சிட்டேன். ஆசியாவிலேயே இப்போ மிகச்சிறந்த பெரிய கால்நடை பூங்கா திறந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சார், தொடங்கி வச்சார். ஆட்சி முடிஞ்சு போச்சு. எடப்பாடியார் காலத்தில் சாதனையில் 11 மருத்துவக் கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி, 4 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக், 4 கால்நடை மருத்துவக் கல்லூரி இப்படின்னு திறந்து வச்சார். இந்த 5 ஆண்டில் நீ என்ன பண்ண? ஒரே ஒரு கல்லூரி, ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி. 5-6 மாவட்டங்கள் பிரித்து கொடுத்தார். மாவட்டம் பிரிக்கிறது சாதாரண, அந்த மாவட்ட மக்கள் முன்னேறுவாங்க. அதுக்காக எவ்வளவோ நிதி ஒதுக்கீடு செய்யணும். நீ ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரே ஒரு மாவட்டம் பிரித்து சொல்ல நல்ல திமுககாரங்க நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். அதனால் மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறோம். எப்படி ஆட்சி நடத்தணும் ஒப்பீடு பார்க்குறாங்க. ஸ்டாலின் ஆட்சியும் எடப்பாடி ஆட்சியும். எடப்பாடியார் ஆட்சி சிறந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. பல்வேறு தகவலை கொடுத்தது நன்றி. வணக்கம்.